நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஏன்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் பிள்ளைங்களை பார்க்க முடியல, பெரியவங்களாக தான் வராங்க. இங்கே தான் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டை வச்சு குழந்தைங்களையும் கூட்டு வந்து இப்படி ஒரு சிறப்பாக ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்கிறீங்க, பாராட்டுக்குரியது. இந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வேர்களை சொல்லிக் கொடுக்கணும். நகரத்தார் அப்படின்னா யார்? இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் சொன்னிச்சு, அப்பா பேர் அம்மா பேரெல்லாம் சொன்னிச்சு, ஆனால் விலாசத்தை சொல்லலை, கோயிலை சொல்லலை. இதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள்கிட்ட ஆர்வம் இருக்குது. ப்ரைஸ் வாங்கினாங்க, யோகா பண்ண பையன் ஃபஸ்ட் ப்ரைஸு, சிலம்பு சுற்றுனது 2-3 ப்ரைஸ் வாங்குறாங்க. ஸோ ஃபிசிக்கலி யார் ஃபிட்டோ அவங்க தான் ப்ரைஸ் வின்னராக இருந்தாங்க. இட்ஸ் ட்ரூ. யாருக்கு உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கோ, யாரிடம் தனி மனித ஒழுக்கம் இருக்கோ, அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய முன்னுக்கு வராங்க. அதுக்கு உதாரணம் இந்த சபை. நடராஜர் அப்படின்னு எல்லாரும் கும்பிடுறோம், திருவாசகம் படிக்கிறோம். இது எங்கேருந்து வந்தது? இந்த உருவம் எப்படி வந்தது? காரைக்கால் அம்மையாருடைய பாடலிருந்து வந்தது. ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் காரைக்கால் அம்மையார் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆட்சி. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? இதை நாம் மறந்துடுறோம். காரைக்கால் அம்மையாரையோ பட்டினத்தாரையோ நாம் மறந்துடுறோம். சிவபெருமான் மருதவாணராக குபேரனுக்கு பிள்ளையாக வந்து பிறக்கிறார். அடாப்ஷன் அங்கே முதல்ல அடாப்ஷன் யாரா பண்ணனா? பட்டினத்தார் தான் பண்ணுறாரு, மருதவாணர் தான் பண்ணுறாரு. மருதவாணர் சிவபெருமான் நம்ம குடும்பத்தில் பிள்ளையாக வந்து வளர்றார். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. 2 நிமிஷம் தான் டைம். ரெடியா? Your time starts now. கீழே விழுந்தா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். கையில் தொடக்கூடாது, அதுவே விழுகணும். கையில் தொடக்கூடாது. வாலண்டியர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓட்ட வழியாக தான் கீழே விழுகணும். ஓட்ட வழியாக தான் கீழே விழுகணும். Only holes you have to use. 30 minutes over. அவங்க கப்பில் போடுங்க. எல்லா வாலண்டியர்ஸ் இல்லை, இப்போ எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஆல்சோ செக்கிங்கு. அங்கே கேமராவில் வேற எடுத்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதை பார்த்துட்டு தான் அப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. இங்கே 2 பேர் முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் 2 பேர் முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு முடிச்சவங்கள பார்த்துக்கிடுங்க. ஓகே, எல்லாரும் முடிச்சிட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு முடிச்சா? நீங்கள் 2 பேர் முடிச்சிட்டீங்க. இந்த சைடு செகண்ட், இந்த சைடு செகண்ட், அந்த சைடு அங்கே 2 பேர் முடிச்சிட்டாங்க. செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணீங்களா? செகண்ட்ஸ். அங்கே யார் ஃபஸ்ட்டு? செக் பண்ணவங்க ஃபஸ்ட்டு முடிச்சவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆமாம், இனிமேல் யார் முடிக்கிறாங்களோ அவங்க முடிச்சவங்க மட்டும் வாங்க. முடிச்சவங்க மட்டும் 4 பேர் வாங்க. ஓகே, மற்றவங்க போயிடலாம் தயவு பண்ணி. முடிச்சவங்க மட்டும் ஸ்டேஜுக்கு வாங்க. இப்போ அவங்க 4 பேருக்கு மட்டும் வச்சிடலாம். முடிச்சவங்க ஸ்டேஜுக்கு வந்துருங்க. 9 பால்ஸ் முடிச்சவங்க ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஆமாம், பாலை டச் பண்ணாம முடிச்சவங்க ஸ்டேஜுக்கு வந்துருங்க.
முடிச்சவங்க ஸ்டேஜ்க்கு போங்க. அப்பா டைம். அப்பா முடிச்சவங்க ஸ்டேஜுக்கு வந்துடலாம். எல்லாரும் முடிச்சிட்டோம். ஓகே ஸ்டாப். யார் 3 பேர் யாருமே 1 2 3 4 இந்த அவங்க 1 2 3 4 அந்த 4 பேர் வந்துருங்க. இந்த 4 பேர் அந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல உள்ளவங்க. ஆமா 4 பேர் அந்த 4 பேர் அங்க போயிடுங்க. அந்த 4 பேர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கையில பிடிக்க கூடாது, கையில பிடிக்க கூடாது, கையில பிடிக்க கூடாது, கையில பிடிக்க கூடாது. 9 பால்ஸ் போட்டவங்க ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் போட்டவங்க ஸ்டேஜுக்கு வந்துடலாம். கையில பிடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஆச்சி உங்க பேரு? முத்து மீனாட்சி. செகண்ட் தேர்டு. ஓகே விச்சு மை கொடு. தேர்டு சொல்லுங்க. சொல்லுங்க உங்க பேரு? பேர் அனந்தர் சொல்லுங்க. முத்து மீனாட்சி. கீதா குமரப்பன். தேர்டு புவனா வீரப்பன். அடுத்தது 60 பிளஸ் ரெடி பண்ணிக்கலாம். 60 பிளஸ் ஆயா அப்பத்தாக்கெல்லாம் வரலாம். இல்ல வேற எடுத்துருங்க. இல்ல ஆயா அப்பத்தா எல்லாரும் வாங்க. 60 பிளஸ் 50 பிளஸ். அம்மா பிரமிட் காட்டுங்க. அக்கா வந்து பிரமிட் மட்டும் காட்டுங்க. நவ கரெக்டா 1 மினிட். கை படக்கூடாது. பால்ல படாம கொண்டு வாங்க. ஓட்டல தான் வில்லணும். ஹோல்ஸ்ல உள்ள போடணும். அது டெக்னிக்கா போட்டீங்கன்னா நேரா உள்ள விழுந்துரும். இல்ல உள்ள போட்டு கப்பு சாஞ்சிருச்சு. முடிச்சவங்க ஸ்டேஜ் போயிடுங்க. முடிச்சவங்க ஸ்டேஜ் போங்க. 40 செகண்ட்ஸ் ஓவர். முடிச்சவங்க ஃபர்ஸ்ட் ஜானகி ஆச்சி முடிச்சிருக்காங்க. முடிச்சவங்க ஃபர்ஸ்ட் வந்துருங்க. செகண்ட் ஒன் 3 ஆச்சி அவங்க வந்துட்டாங்க. 3 அவங்க. எப்பா அந்த மைக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. புதுவேல் எல் ஜானகி லக்ஷ்மணன். புதுவையில் கோதை சிதம்பரம். புதுவையில் வீரப்பன் வள்ளியம்மை. பிஎல் இனிஷியல் வேணா போட்டு. நன்றி. மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கண்களை மூடி மூச்சையே கவனிய. வாட்ச் யுவர் பிரீத். நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல், இறை ஆற்றல், எல்லாம் அல்ல பேராற்றல் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். கண்களை மூடி அப்படியே கவனி. அந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள பேராற்றல்
நம்மை சுற்றிலும் ஒரு அழுத்தம் கொடுப்பதை உணர முடியும். மனம் மூச்சோடு இணைந்தால் அதை உணர முடியும். அதுதான் தவம். தவம் என்பது மனதை இணைக்கக்கூடிய பயிற்சி. புலன்களை அமைதிப்படுத்த வேண்டும், கண்கள் மூடியிருக்க வேண்டும், உதடுகள் மூடியிருக்க வேண்டும், சுவாசம் சீராக இருக்க வேண்டும். பிரேத் இன் பிரேத் அவுட். மூச்சை மட்டும் கவனிங்க, மூச்சை மட்டும் கவனிங்க, அமைதியாக கவனிங்க. மூச்சோடு மனம் இணையட்டும். மனம் என்பது எல்லாம் அல்ல சிறப்புடையது நம்முடைய மனம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அந்த மனம் சர்வ சக்தி சர்வ வல்லமையுடையது மனம். அந்த மனதை மூச்சோடு இணைக்கக்கூடிய பயிற்சி யோகா. மிகப்பெரிய மாற்றம் வரும். இதுதான் தியானம். இதே போல் ஒரு 20 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சி பண்ணாலே போதுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உடலளவிலே மனதளவிலே கவனிக்கலாம். அப்படியே இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஆற்றல் இங்கே நிரம்பட்டும், உடலுக்குள்ளே செல்லட்டும், உறுப்புகளுக்குள்ளே செல்லட்டும், ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் செல்லட்டும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் அந்த ஆற்றல் செல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம், அந்த குரோமோசோம் முறை ஆக்டிவேட் ஆகும். எந்த உபாதை உடலிலே இருந்தாலும் சரியாயிடும். மிகப்பெரிய அற்புதமான பயிற்சி இதுதான். வாழ்க வளமுடன். நன்றி. இதே அமைதியில் நாம் நிகழ்ச்சியை துவங்க இருக்கின்றோம். தற்பொழுது குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக திருமதி முத்தாத்தால் முத்துக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய ரிட்டையர்டு டிஎஸ்பி முத்துக்குமார் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை துணைவியார். தொடர்ந்து திருமதி ஆர்.எம். கபிலா சுவாமிநாதன் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்ற இருக்கின்றார்கள். திருமதி சிவகாமி ராமநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிவகாமி ராமநாதன் கேஎம்எஸ்பி குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக திருமதி இந்திரா அருணாச்சலம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய போரூர் சங்கத்தினுடைய தலைவர் அருணாச்சலம் அண்ணனுடைய துணைவியார் திருமதி லக்ஷ்மி லக்ஷ்மணன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய சாத்தப்பா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய மருமகள் தீபஜோதி பரபிரம்மா தீபஜோதி ஜனார்தன ஹே தீபே ஹரத் மே பாவம் தீபஜோதி நமோஸ்துதே தேஷாமேவானுகம் வாதா அஹமக்ஞானம் ஹமஹ நாராயமாத்மபாவஸ்து தீபஜோதி நமோஸ்துதே சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இறைவன் பஞ்சபூதங்கள் தீபத்தினுடைய வடிவமாக ஜோதி ஸ்வரூபமாக இருப்பதை உணர்த்துவதற்காக நம்முடைய முன்னோர்களால் அமைக்கப்பட்ட அற்புதமான இந்த தீபஜோதி ஏற்றிய 5 ஆட்சிமார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு தற்பொழுது நம்முடைய நிகழ்ச்சி துவங்குவதற்கு வரவேற்புரை நல்குவதற்காக நம்முடைய சென்னை வாழ் புதுவயல் நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளரும் போரூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவருமாகிய அருணாச்சலம் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களது சங்கத்தின் சார்பாக நாங்கள் அழைத்தவுடன் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்து நம்முடன் இருக்கும் அண்ணன் முத்துராமண்ணன் அவர்களையும் முத்துக்குமாரண்ணன் அவர்களையும் தங்கச்சியும் கபிலா அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கூட்டுகிறோம். அவர்களும்
அவங்க பல அலுவலர்களிடையும் தங்கச்சியும் வெளியூர்லேருந்து வந்திருக்கா, காரைக்குடிலேருந்து வந்திருக்கிறான், திருச்சியிலேருந்து. நம்ம அழைப்பேற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நம்ம சங்கத்தின் தலைவரும் நம்ம ஊருக்கு 2 பேர் முக்கியமானவங்க, 2 பேருமே தலைவர் உபதலைவராக இருக்காங்க. ஒன்று ஏஎம்சி பழனியம்மன், 2 சாத்தப்பா குடும்பத்தினர் எல்லாம் அன்னைக்கு 3 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் நம்ம உபதலைவர் லக்ஷ்மணன் அவர்களையும் மற்றும் நமது புதுவையில் நகரத்தின் ஆட்சிமார்கள், செட்டியார்கள், குழந்தை செல்வங்கள் எல்லோரையும் அன்புடன் இருக்கிறேன். அதுபோல் நம்மளது போரூர் நகரத்தார் பெருமக்களையும் நம்மளது அழைப்பிற்கிணையே செக்ரட்டரி, பொருளாளர் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். மேலும் நம்மளது நிகழ்ச்சிகளை நகரத்தார் டிவி அவர்களிடம் சொன்ன உடனே அவர்கள் பல அலுவலர் இருந்தாலும் அதை விட்டு நமக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறேன். இங்கே இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த போரூர் நகரத்தார் பெருமக்களுக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கண்ட எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும், அறிவனையும் பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வரவேற்புரை நல்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நகரத்தார் பெருமக்களையும், நம்முடைய போரூரிலிருந்து நம்முடைய இசி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கா, அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் முத்துக்குமார் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஓய்வு அவர்களுக்கு நம்முடைய புதுவேல் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அனைவரும் கைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் ஆரம் கபிலா விசாலாட்சி அவர்களுக்கு இந்திராட்சி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள். இங்கே பார்த்துங்க ஆச்சி, இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். ஏன்னா இது வந்துட்டு துண்டு எல்லாருக்கும் நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வெள்ளை கலராக இருக்குங்கிறதுக்காக நம்ம புதுவையிலுடைய பண்பாடு, புதுவையிலுடைய இது எப்போவுமே வெள்ளை துண்டு தான் நம்ம வாங்கிறது. அந்த வகையில் சிறப்பு விருந்தினரை கௌரவித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தலைவர் இஎம்சி பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கு திரு எஸ்பி லக்ஷ்மணன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அதேபோல் துணைத் தலைவர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தினுடைய பொருளாளர் சிடி மெய்யப்பன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். தொடர்ந்து நம்முடைய சங்கத்தினுடைய வளர்ச்சி பற்றிய ஒரு சில அறிவிப்புகளை மேலச்சிவபுரி தலைவர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். நம்முடைய அருணாச்சல மன்னன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். மேலச்சிவபுரி இங்கே பாருங்கள். போரூர் நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்பீடுக்கும் மரியாதைக்கும் உரிய கிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். நம்ம புதுவையில் ஒர்க்காக இருந்தாலும் இந்த ஸ்டேஜிலேருந்து அவ்வளோ ஒர்க்கும் பார்த்தது அண்ணன் தான். அவங்க வந்துட்டு நேமத்தாம்பட்டி நாச்சியப்பன் அவர்களை சிறப்பு செய்து கௌரவிக்கின்றார்கள். அதேபோல் போரூர் சங்கத்தினுடைய பொருளாளர் அழகப்பன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றார். அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக நாச்சியப்பன் அவர்களை அன்போடு கண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஏவிஎம் கண்ணன் அண்ணன். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பீட்டுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு இஎம்சி பழனியப்பன் அண்ணன் அவர்களுடைய தலைமையுரை
அண்ணன் அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் எல்லாரையும் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2-3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் ஃபுல்லாக நடந்து. அதனால் நிச்சயமாக இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நமக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் திரு முத்துக்குமார் அண்ணன், ரொம்ப நெருங்கிய நண்பர் பல வருடங்களாக. மிஸ்ஸஸ் கபிலா அவர்களையும் வைஸ் பிரசிடென்ட் அண்ணன் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிள்ளைங்க நிறையா பேர் பிரமாதமாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஐ திங்க் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு வரவழைச்சி கொடுக்கணும். சிலம்பாட்டம் பண்ண பிள்ளைங்களை பார்க்கும்போது நிச்சயமாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய தாத்தாக்கள்லாம் கொஞ்சம் மரியாதையோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வழி இல்லை. சிறப்பாக நம்முடைய மெய்யப்பண்ணை கடந்த ஒரு 3 மாதங்களாக கடுமையாக உழைத்து மெம்பர்ஷிப்பை சேர்த்து பல மெம்பர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே விட்டு போன தொகைகளை மீட்டு எடுத்திருக்கிறார்கள். கலெக்ஷன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இது ஒருத்தர் தன்னிச்சையாக இவ்வளவு சிரமப்பட்டு பண்ணது இதுதான் முதல்ல நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. இதை பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம சங்கத்துக்கு ஒரு முன்னோடியாக இது இருக்க போகுது. மேலும் நிறையா பண்ண போகிறோம்னு கிளியராக தெரியுது. செய்வோம், கட்டாயமாக செய்வோம். நம்மளுடைய மெயின் குறிக்கோள்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊரை வளர்ச்சி அடைக்க செய்கிறது, நம்ம ஊரில் இருக்க ப்ராப்ளம்கள் என்னங்கிறத அடையாளம் பண்ணி அதை தீர்த்து வைக்கிறது, நம்மளுடைய மெம்பர்களுக்கு நம்முடைய நகரத்தார்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்வது. இதுதான் நம்மளுடைய சங்கத்தின் குறிக்கோள்களாக இருக்கும். இதில் உங்களுடைய ஐடியாஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா, ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் மேற்கொண்டு நிறைய செய்கிறதுக்கும் தோதாக இருக்கும். முக்கியமாக இங்கே முத்துக்குமார் அண்ணன் வந்திருக்கிறதுனால சொல்கிறேன், அவருடைய சிறப்பான ஒரு செயல் நகரத்தார் நல்லர்னு ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஆப். அதை எல்லோரும் பார்க்கணும். அதை பற்றி அவங்களே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் யாருக்கும் சாப்பாடு இல்லைங்கிற ஒரு பேச்சு இடமே இருக்கக்கூடாது. அது முக்கியமாக நம்ம எல்லாருமே அதை ஞாபகம் வச்சு யாருக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. யாருக்காவது அது மாதிரி ஒரு தேவை இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அது அடையாளம் காய்ச்சி அதை திருத்தி வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதுக்கு மேலேயும் நிறைய பேர் பேச இருக்கிறதுனால இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வரவேற்புரை தலைமையுரை நல்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, அண்ணன் சொன்னது போல தனி ஒருவருக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழிப்போம் என்ற வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய புதுவையிலேருந்து அதை துவங்குவோம். அந்த வகையில் சிறப்பு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய சங்கத்தினுடைய வளர்ச்சி பற்றிய ஒரு சில அறிவிப்புகளை அறிவிப்பதற்காக சங்கத்தினுடைய பொருளாளர் மதிப்பீட்டுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சி.டி. மெய்யப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் திரு முத்துக்குமார், திருமதி கபிலா அவர்களே, மற்றும் நமது சங்கத்தினுடைய அனைத்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, ஆட்சிமார்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த நமது சங்கம் உங்களை எல்லோருக்குமே தெரியும். 21/12/2014 அன்றைக்கி ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடையார் காந்தி நகர் கிளப்பில் ஆரம்பித்தோம். அப்போது இந்த சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல மிகவும் முனைப்பாக இருந்தது நம்முடைய ஐயா திரு சாத்தப்பா சுப்பிரமணியம் அவர்கள். அவங்களுடைய முயற்சியினால தான்
நீண்ட நாளாக அவங்க தொடங்கணும்னு இருந்ததை அப்படியே காலங்கால தாழ்த்தி போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கும்போது அவங்களுடைய கனவை நம்ம நனவாக்கியிருக்கிறோம். அதுக்கு மிகவும் இந்த சங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது இப்போவும் நமது சாத்தப்பா சுப்பிரமணியம் ஐயா அவருடைய குடும்பத்தினர், திரு லக்ஷ்மணன் அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் மிகவும் பொருளுதவி, ஒரு உந்துதல் எல்லாமே நமக்கு அவங்க கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய ஏனாமுனா குடும்பத்தை சேர்ந்த நம்முடைய ஏனாமுனா சோனா பழனியப்பன் அண்ணன் அவர்களும், அதே போல் நம்முடைய விஎன்டானா அருணாசலம் அண்ணன் அவர்களும், சீனியர் அண்ணன் மகன் அப்படிம்பாங்க. ஏன்னா நான் சீனியர் அண்ணன் மகன் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன்ப்பா அப்படிம்பாங்க. அவங்களுடைய விடாமுயற்சினால் நம்ம இதை தொடர்ந்து நம்மளால் நடந்து சிறப்பாக நடத்தி முடிக்க முடிஞ்சது. ஆரம்பத்தில் சில டூர் இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டு விழாக்கள் நடத்திட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி போன ஆண்டு கூட இவங்க ஒரு நம்ம பீச் ரிசார்ட்டில் ஒரு பெரிய ஒரு கெட் டுகெதர் போட்டு அதுவும் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆண்டு நம்மளுடைய மீண்டும் அந்த ஒவ்வொரு 2 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மாறும்போது நம்ம அது ஏதாலும் ஒரு புதிதாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். அதே மாதிரி இப்போவும் நம்ம இந்த பீரியடில் இது முதல் ஆண்டு விழாவாக, அதாவது 9வது ஆண்டு விழாவாக இருந்தால் கூட இது இப்போ இந்த புது கமிட்டி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் எல்லாரையுமே நம்ம நகரத்தார்களுடைய புதுவையில் நகரத்தார்களாக இருந்தால் கூட நமக்கு நிறைய பேரை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்தந்த பங்காளிகளுக்கு நல்லா தெரியுமே ஒழிய மிச்ச பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆட்சிமார்களுக்கும் சில பேர், ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெளியூரில் இருக்கிறதுனால ஒருத்தரோட ஒருத்தர் அறிமுகமெல்லாம் போயிடுது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் புதிதாக பழகிக்கிறதோ அல்லது பழக்கத்தை புதுப்பிச்சுக்கிறதோ அந்த மாதிரி உள்ளதுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம மணியண்ணெல்லாம் சொல்லிகிட்ருப்பார், நம்மளுடைய சங்கத்துக்குன்னு ஒரு கட்டடம் வரணும். ஏன்னா இப்போ போரூரை பொறுத்த மட்டும் அவங்க தலைவராக இருந்து இந்த கட்டடத்தை எல்லாம் கட்டிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கட்டணம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இது இருந்தது. பட் அது காலப்போக்கில் நம்மளால் ஒரு பணம் இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தாமதமாகுது. இருந்தாலும் அதுக்கெல்லாம் இந்த இப்போ உள்ள இளைஞர்கள் இதை பொறுப்பெடுத்து நடத்தினா தான் இன்னும் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் ஒரு 70 வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்க ஒரு அளவுக்கு தான் ஓட முடியும். அதுவுமே எல்லாம் உடல் உபாதைகளுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் சில காரியங்கள் செய்ய முடியறதில்ல. அவங்க மாதிரி ஒரு ஆர்வத்தோடு பணியாற்ற இளைஞர்கள் தான் இது சங்கத்தை மேலும் மேலும் கொண்டு நல்ல சிறப்பாக செய்யணும். அவங்க நம்ம தலைவர் உரையின் போது கூட சொன்னாங்க, நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு உணவெல்லாம் இல்லாமல் தவிக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மணன் ஒரு தரம் சொல்லும்போது லாஸ்ட் டைமே யார் யாரெல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ, அதாவது வசதி குறைவாக இருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சங்கத்திலேருந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இது இந்த ராமராஜ்யம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கொள்வார் இல்லை, அதனால் கொடுப்பார் இருந்தும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லாத லெவலில் இருக்குது. பட் அது ரொம்ப மகிழ்ச்சியான நிலைமையாக இருந்தால் கூட நம்மளுடைய ஊரை பொறுத்த மட்டும் இன்னும் நமக்கு இப்போ ஊருக்குன்னு நம்ம போகிறோம் அப்படின்னோம்னா வயசான ஆளுங்க நம்ம போனோன்னா வீட்டில் போய் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதுக்கு தான் நம்ம யாராலும் ஒருத்தர் அங்கே சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளே ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னெல்லாம் கூட லட்சுமணன் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. அது எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்ததுன்னா அதை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அது நம்ம சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து முயற்சி எடுக்கணும். முக்கியமாக இளைஞர்கள் ஒரு சிறப்பான பொறுப்புகள் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம நல்லா பண்ண முடியும். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள திரு முத்துக்குமார் ரிட்டையர்ட் டிஎஸ்பி அவர்களையும் திரு கபிலா அவர்களையும் நானும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நம்முடைய சங்க வளர்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்தலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கெட் டுகெதர் நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த டூரு சுற்றுலா அப்படிலாம் நிறைய அடுத்தடுத்து வர இருக்குது. உங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் தெரிவித்தால் அதற்கு ஏற்ப
நம்முடைய சங்கத்தினுடைய வளர்ச்சியை இன்னும் நாம் அதிகரித்து கொள்ளலாம். அந்த வகையிலே மீண்டும் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி தற்பொழுது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அனைத்தும் யூடியூப்லேயும் வர இருக்கின்றது. அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு தற்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய உரை நடத்த இருக்கிறோம். பகவத்கீதை நம்முடைய வேத வியாசரால் அருளப்பட்டது. 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்களை கொண்டது. அதில் அற்புதமான ஒரு ஸ்லோகம், பரித்ராணாய சாதோனா விநாசாய சத்துஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தான அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம். இதுதான் அதனுடைய சிறப்பு. அதாவது அதர்மம் எங்கெல்லாம் தர்மம் அழிக்கப்பட்டு அதர்மம் தலை தூக்குகின்றதோ அங்கெல்லாம் என்னை நான் ஒவ்வொரு யுகத்திலும் பிறப்பித்து கொள்வேன். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தான அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம். அந்த வகையிலே நம்முடைய நகரத்தார் குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே காவல்துறையிலே பணியாற்றி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மம் தலை தூக்கும்போது அதை வேரோடு அறுப்பதற்காக காவல்துறை அதுக்கு தான். அந்த காவல்துறையிலே நம்முடைய நகரத்தார் பெருமக்களில் மதிப்பீட்டுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு எஸ் முத்துக்குமார் ஐயா அவர்கள் ரிட்டையர்டு டிஎஸ்பியாக இருந்து அரிமளத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் சப் இன்ஸ்பெக்டராக டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பிளாக் கேட்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இன்ஸ்பெக்டர் லா அண்ட் ஆர்டர் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எல்என்டி போஸ்ட், அதை தொடர்ந்து ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி அதில் டிஎஸ்பியாக இருந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸராக சென்னை கார்ப்பரேஷனில் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தந்தையார் கே சண்முகம் செட்டியார் அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்திருக்கின்றார்கள். எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆஃபீஸர், செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஃபார் சிஎம் எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அண்டு கருணாநிதி. அதே போல் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் செக்யூரிட்டியாக இருந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களுடைய இவ்வளவு வெற்றிக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவி திருமதி முத்தாத்தாலாச்சி தான் அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பது உண்மை அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த உரையிலே தெரியுது. தொடர்ந்து அவார்டு ஐயா அவர்கள் சிஎம் அவார்டு, அதே போல் அண்ணா மெடல் 2010 வாங்கியிருக்காங்க. பிரசிடென்ட் போலீஸ் மெடல் 2016 வாங்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு குருவை நாம் பின்பற்றும் போது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். மாதா பிதாவை காண்பிப்பாங்க, தெய்வத்தை காண்பிக்க குரு அவசியம். அப்போது ஒரு குரு நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபட்டால் அவர்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடும். அந்த வகையில் ஐயா அவர்களுடைய குரு சுவாமி சிவானந்தா அவர்களை ஃபாலோ பண்ணி அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய காசி சத்திரம் சொத்து மீட்பு குழுவில் சிறப்பாக ஈடுபட்டு அங்கே பல ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து பெரும் மதிப்பு உள்ள சொத்துக்களை மீட்டு நம்முடைய நகரத்தார் காசி சத்திரத்திற்கு கொடுத்த பெருமையில் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு. அதேபோல் நகரத்தார் நலன் என்ற அமைப்பை உருவாக்கிய பெருமை ஐயா அவர்களை சாரும். இன்னும் பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களின் சார்பிலே வரவேற்று சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரப்பனை அறிமுகப்படுத்தும் பொழுது ஸ்லோகம் சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 22 பிராண பிரதிஷ்டை பூஜை நடந்தபோது நான் அங்கே இருக்கிறேன் அயோத்தியில். அது எங்கேதோ ஒரு தர்மம் எப்போ பண்ண புண்ணியங்கள் அங்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சி போயிட்டு வந்தோம். மிக சிறப்பான அரேஞ்ச்மெண்ட்டு. 3 மாதம் முன்னாடியே எங்களெல்லாம் யாரெல்லாம் வரணும்லாம் கவர்மெண்ட்டில் ஃபைனலைஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ். அதுமாரி உலகத்தில் ராமபிரானை திருப்பி பிரதிஷ்டை பண்ணுற அந்த நாளில் அங்கே இருக்கிற வாய்ப்பு நகரத்தாரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுல சந்தோஷம்.
நிறைய பேர் வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் இருந்தேங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரைட். அடுத்தது இந்த விழாவுக்கு வருவோம். அண்ணன் இஎம்சி பழனியப்பண்ண தலைவராக இருக்கிறாங்க. ரொம்ப தமிழ்நாட்டில் சென்னையில் ஐபிசியை நடத்தி வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமஸ் ஆணுச்சு அப்படின்னா அது அண்ணனுடைய தலைமையால் தான். இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க மெட்ராஸ் ஐபிசிஎன் மாரி நடத்த முடியலைன்னு. எங்கெங்கேயும் நடத்துகிறாங்க, அந்த கெப்பாசிட்டி இல்லை. அது காரணம் அவங்களுடைய தலைமை. அது இப்போ தெரியுது. அதாவது வீரப்பண்ண மாரி கரெக்டாக ஆளை வச்சு அழகாக ஸ்லோகம் சொல்லி எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஒரு நிமிஷம் உட்கார வச்சிட்டார்ல. இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விட்டுட்டாங்க. அதனால அண்ணன் அமைதியாக இருக்காங்க. அதேமாரி எனக்கு அண்ணனை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம வீட்டு தேக்கு மரம் தான் ஞாபகம் வரும். பர்மாவிலேருந்து இவ்வளோ தேக்கு வந்திருக்குன்னா அது ஏனாமூனை விட்டுனால தான் நம்ம வீட்டுக்கெலாம் வந்துச்சு. இல்லைன்னா பர்மாவிலேருந்து இவ்வளோ தேக்கு வராது. அவங்களுக்கு அங்கே மில் இருந்தது, அந்த மில்லை ஒட்டி ஆறு இருந்தது. எல்லாம் மரத்தை வெட்டி விலாசம் போட்டு ஆற்றுல போட்டுருவாங்க. போட்டில் கட்டி அது கடலுக்கு வரும். கடலில் கப்பலில் கோத்து விட்ருவாங்க. அது மிதந்து நாகப்பட்டினம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம கேணி வெட்டி அதுக்குள்ளே நிமித்து அறுத்து கொண்டு வர்றது. இவ்வளவெல்லாம் அந்த காலத்தில் பண்ணி நம்ம ஐயாக்கள் கட்டி வச்ச வீடு ஆரோக்கியமான வீடு. அதை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டு வந்து சேர்த்தது அவங்க குடும்பம், பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. நகரத்தார் வீடு இப்போ பரவாயில்ல, கடந்த ஆண்டெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதை போல் இன்னும் வளரணும். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியவங்களுடைய அறிவுரைகள்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னும் வரணும். அவங்க தலைமையாக இருக்கிறதுனால இந்த புதுவயல் சென்னை வாழ் புதுவயல் நகரத்தார் சங்கம் மேலும் மேலும் உயருங்கிறதுல சந்தேகம் இல்லை. ரெண்டாவது பக்கத்திலே பழனியப்பன் அண்ணன் இருக்காங்க, எஸ்பிஎல். அண்ணனை பற்றி சொல்லணும்னா ரோடை பார்த்து அண்ணனை சொல்லணும். யாருக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. யாரோடையும் கேட்குற உதவியை செய்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க. அதுமாரி 2 பேர் இன்றைக்கி ஸ்டேஜில் இருக்கிறாங்க. உங்கள் ஊருக்கே அது பெருமை. அவர்களையும் வணங்குகின்றேன். அடுத்து மெய்யப்பண்ணனை பற்றி சொன்னாங்க. தனி மனிதனாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்து முடித்தாங்கன்னு. உண்மைதான். தொடர்பு கொள்வது, அனைவரையும் ஒன்று சேர்ப்பது சின்ன விஷயம் இல்லை. அதுவும் சென்னையில் நம்ம ஊரில் கூட பக்கத்தூருக்கு போயிட்டு வந்துடலாம். சென்னையில் திருவொற்றியூரில் இருக்கவர் இங்கே கூப்பிடுறதோ, இங்கே இருக்க ஒரு தாம்பரத்துலேருந்து வர்றதோ எல்லாம் கஷ்டம். அப்படி இருந்தும் பல இடத்துல இருந்தாலும் இன்றைக்கி நிறைவாக எல்லோரும் வந்திருக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் இதுமாரி பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி காலையிலே நானும் என் மனைவி கிளம்பி வந்தது காரணமே குழந்தைங்கள்லாம் வராங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஏன்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் பிள்ளைங்களை பார்க்க முடியல, பெரியவங்களாக தான் வராங்க. இங்கே தான் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டை வச்சு குழந்தைங்களையும் கூட்டு வந்து இப்படி ஒரு சிறப்பாக ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்கிறீங்க. பாராட்டுக்குரியது. இந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வேர்களை சொல்லிக் கொடுக்கணும். நகரத்தார் அப்படின்னா யார்? இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் சொன்னிச்சு, அப்பா பேர் அம்மா பேரெல்லாம் சொன்னிச்சு. ஆனால் விலாசத்தை சொல்லலை, கோயிலை சொல்லலை. இதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள்கிட்ட ஆர்வம் இருக்குது. ப்ரைஸ் வாங்கினாங்க. யோகா பண்ண பையன் ஃபஸ்ட் ப்ரைஸு, சிலம்பு சுற்றுனது 2, 3 ப்ரைஸ் வாங்குறாங்க. ஸோ ஃபிசிக்கலி யார் ஃபிட்டோ அவங்க தான் ப்ரைஸ் வின்னராக இருந்தாங்க. இட்ஸ் ட்ரூ. யாருக்கு உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கோ, யாரிடம் தனி மனித ஒழுக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய முன்னுக்கு வராங்க. அதுக்கு உதாரணம் இந்த சபை. நாம் வந்து நகரத்தார் அப்படிங்கிற வேர்களை அவசியமாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை இந்த சங்கம் செய்யணும். நான் தலைவர்கிட்டையும் சொல்லிட்டு போகிறேன். அடுத்த ஒரு கூட்டத்தில் பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஈவெண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரைஸ் வின்னரோ ப்ளஸ் 1 hour 2 hours நம்ம வேர்களை பற்றி சொல்லித்தரணும். நம்மளுடைய ஆரிஜின் என்ன, நகரத்தாருடைய பெருமை என்ன, நகரத்தாருடைய பண்பாடு என்ன, எப்படி நாம் தனித்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்யணும் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். அடுத்தது அண்ணன் அருணாசலன் அமைதியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை ஹார்பரில் கறி இறங்குனா எங்களுக்கெல்லாம் அண்ணன் ஞாபகம் தான் வரும். அது கிளியர் ஆகணும்னா அண்ணன் கிளியரன்ஸ் கொடுத்தா தான் ஆகும். அவ்வளோ சிறப்பாக சீகாலில் இருந்தாங்க. அடுத்து எம்ஜிஎம்னு ஒரு பெரிய கம்பெனியை நல்ல விதமாக கொண்டு வந்தாங்க.
எதையும் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள், ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க, எல்லாரையும் மேய்க்கக்கூடியவங்க, எல்லா கேட்டகரியும் மேய்க்கக்கூடியவங்க. எங்களையும் சேர்த்து சொல்கிறேன், போலீஸ்னாலும் பேச்சிருவாங்க, மற்றவங்களையும் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு தனி கெப்பாசிட்டி இருக்குது. அதனுடைய கதம்பம் இங்கே நான் பார்க்குறேன். அதனால் இந்த அசோசியேஷன் மேலும் மேலும் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டு போனால் என்னுடைய இந்த பேச்சே நிறைய நேரம் ஆகிட போகுது. அதனால் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டாங்க, எங்கள் ஊர் கூட்டம் இருக்குதுண்ணே, நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அண்ணன் நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் நகரத்தாரில் யார் கூப்பிடுறாங்க, யாரை கூப்பிடுறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அண்ணன் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது நகரத்தாரில். நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க லெவலில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்குன்னு ஒரு தனி கெப்பாசிட்டி இருக்குது, குவாலிட்டி இருக்குது. அவங்க கூப்பிடுறாங்கன்னா எல்லாரும் அனுசரித்து அண்ணன் நான் மாற்றி வந்துக்கிறேன், மற்ற வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன், வந்துடும், அப்படி தான் சொல்லுவோம். அது மாதிரி தான் இன்றைக்கி நானும் வந்திருக்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு காசிக்கு போகிறேன், இன்றைக்கி போக வேண்டியதை மாற்றி நாளைக்கு போகிறேன். அங்கே அன்னதானத்துக்கு வந்து சில ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கொடுத்துட்ருக்கிற அன்னதானத்துடைய எண்ணிக்கையை கூட்ட சொல்லியிருக்கிறாங்க கோயிலில். அதனால் காசி கோயிலில் நடக்கிற அன்னதானம் நகரத்தாரால் மேனேஜ் பண்ணப்படுது. அதை உயர்த்துவதற்கு நாளைக்கு மீட்டிங்காக போகிறோம். ரைட். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சமூகம் ரொம்ப வாழ்ந்த சமூகம். குபேரன் நம்ம சமூகத்தில் பட்டினத்தாராக பிறந்து வாழ்ந்தவர். இன்றைக்கி ஒரு மனித உருவம் சிவலிங்கமாக இருக்குது அப்படின்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, திருவொற்றியூரில் தான் இருக்குது, நகரத்தார் தான் அது. வேறு எந்த சித்தருக்கும் அந்த மதிப்பு கிடையாது. அதே மாதிரி நடராஜர் ஆடி யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படி நடராஜர் சிலை வந்திருக்கு? நடராஜர் அப்படின்னு எல்லாரும் கும்பிடுறோம், திருவாசகம் படிக்கிறோம். இது எங்கேருந்து வந்தது? இந்த உருவம் எப்படி வந்தது? காரைக்கால் அம்மையாருடைய பாடலிருந்து வந்தது. ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் காரைக்கால் அம்மையார் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆட்சி. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? இதை நாம் மறந்துடுறோம். காரைக்கால் அம்மையாரையோ பட்டினத்தாரையோ நாம் மறந்துடுறோம். சிவபெருமான் மருதவாணராக குபேரனுக்கு பிள்ளையாக வந்து பிறக்கிறார். அடாப்ஷன் அங்கே முதல்ல அடாப்ஷன் யாரா பண்ணனா? பட்டினத்தார் தான் பண்ணுறாரு, மருதவாணர் தான் பண்ணுறாரு. மருதவாணர் சிவபெருமான். சிவபெருமான் நம்ம குடும்பத்தில் பிள்ளையாக வந்து வளர்றார். கொண்டு வைக்க போகிறாரு. கப்பல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அப்போ காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வலிக்கன்னு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஆக எவ்வளவு சிறப்பு வாய்ந்த குடும்பம். நம்ம மொத்தம் 48,000 குடும்பம் தான் இருக்கும். இன்றைக்கி டேட்டில் 48,000 புள்ளி இருக்கிறோம். 1,20,000 தான் நம்மளுடைய பாப்புலேஷன். 54 கண்ட்ரியில் சீரோடும் சிறப்போடும் இருக்கும். இவ்வளவெல்லாம் பெருமை மிக்க நாம் கிட்டத்தட்ட 140க்கு மேற்பட்ட எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். அண்ணன் சரஸ்வதி, உங்கள் ஊரில் சரஸ்வதி ஸ்கூல் இருக்குது, 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ணன் மேலச்சூர்லேருந்து வந்திருக்காங்க. சன்மார்க்க சங்கம் அங்கே தான் ஆரம்பித்தாங்க. 150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் காலேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுமாரி பல தர்மங்கள் பண்ணோம். நாம் சம்பாதிக்கும் பொழுதே சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கறதுக்குன்னு ஆதாய வரவுன்னு வச்சோம். வேறு எந்த கம்யூனிட்டியும் வைக்கிறதில்ல. நம்ம பிள்ளைகள் சம்பாதிக்கும் பொழுதே தர்மம் பண்ண கற்றுக் கொடுக்குற குடும்பம் நம்ம குடும்பம். அப்படிப்பட்ட நாம் எங்கேயோ ஒரு தவறு பண்ணி தான் இந்த கஷ்டத்துக்கு வந்தோம். இதை எப்படி களையிறது அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தான் நகரத்தார் நலன் ஈடுபட்டுருக்கு. இந்த நகரத்தார் நலன் இதுக்கு அட்வைசர் யாருன்னா எம்இ சுப்பையாண்ண, ஆனாமூனா குடும்பத்தில், சோசோமி ஐயா தேவக்கோட்டை, அருண் செங்குட்டு அண்ணன் சொக்கனேந்தல், இவங்களுடைய அட்வைஸில் தான் இந்த நகரத்தார் நலன் மூவ் பண்ணிகிட்ருக்கு. இதில் நாங்கள் ஒரு 6 பேர் இன்வால்வ் ஆகிருக்கிறோம். நானும் என் மனைவியும் போக இனோவேட்டிவ் அண்ணாமலை பூலாங்குறிச்சி, தியாகு என்ற பழனியப்பன் கொத்தமங்கலம், கல்யாண சுந்தரம் கன்றமாணிக்கம், இவங்களோட ஆட்சி இருக்கிறாங்க. வள்ளியம்மை ஆட்சி, சிடிஆர்எம் வள்ளியம்மை ஆட்சி காரைக்குடி. என்னன்னாக்க
உள்ளூரில் 76 நகரத்தார் ஊர்லேயும் கஷ்டப்படுறவங்கள கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு உள்ளூரில் பிரதிநிதிகள் வச்சுருக்கோம். உங்கள் ஊர்லேயும் ஆள் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு நல்லா சிறப்பாக உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாக உங்கள் ஊரில் இருக்க தகவலை நாங்கள் சேகரிக்கிறோம். சில பேர் எங்களுக்கு நேரடியாக சொல்கிறாங்க, வர்ற தகவலை அவங்களுக்கு அனுப்பிச்சது சரிதானான்னு கேட்டுக்கிறோம். இது மாதிரி எல்லா ஊருக்கும் பண்ணுறோம். அதுமாரி பண்ணுறதுனால அந்தந்த ஊரில் ரொம்ப எதவாக இருக்கவங்க, அண்ணன் மெய்யப்பனை சொல்லும்பொழுது சொன்னாங்க, பணம் படிப்புக்கு கொடுக்க ரெடியாக இருக்கும், கேட்க ஆள் இல்லைன்னாங்க. உண்மை. கேட்க தெரியாதவங்களும் இருக்காங்க, கேட்க முடியாதவங்களும் இருக்காங்க, தொடர்பு கொள்ள முடியாதவங்களும் இருக்காங்க. அந்த ஏரியாவை தான் நாங்கள் தேடுறோம். கனெக்ட் ஆக முடியாதவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, அவங்கள எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஒரு ஃபோன் வசதியோ அதை சொல்லி தகவல் சொல்கிறதுக்கோ இந்த இடத்துல கிடைக்கும்னு அறியாமையிலையோ தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி கனெக்ட் பண்ணுறோம். இது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 125 குடும்பத்துக்கு உதவிகள் மாதம் போயிட்டுருக்கு 76 ஊருக்கும். அதில் உணவுக்காக ஒரு 56-60 பேருக்கு போகுது, படிப்புக்காக ஒரு 45-50 பேருக்கு போகுது, மருத்துவ உதவிக்காக மிச்ச பேருக்கு போயிட்டுருக்கு. இன்னும் சிலது வெரிஃபிகேஷனில் இருக்குது. இது எல்லா உதவியும் உதவி செய்கிறவங்கள நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். யாருக்கு தேவைன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னாருக்கு இப்படி தேவைப்படுதுன்னு அவங்களுடைய அடையாளத்தை சொல்லாமல் சொல்கிறோம். இந்த ஊரில் இப்படி ஒரு குடும்பம் இருக்குது, உதவி தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். கொடுக்குறவங்களும் நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தேவைப்பட்டால் 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறோம். இல்லைன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போயிடுது, அல்லது கல்லூரிக்கு பணம் போயிடுது, அல்லது மருத்துவமனைக்கு பணம் போயிடுது. முழுமையாக போகிறதில்ல, எவ்வளோ முடியுதோ முடிஞ்சது கொடுக்குறாங்க. இது மாதிரி முகம் தெரியாத நகரத்தார்களுக்கு ஒவ்வொருத்தரும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை பாராட்டுவோம். அதுக்குள்ளே நீங்களும் வரணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். இந்த நகரத்தார் நலன் வந்து 6 நவம்பர் 2022 ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே இவ்வளோ டெவலப்மெண்ட்டு. எங்களுடைய நோக்கம் கஷ்டத்தில் இருக்கவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறது தான். இந்த ஓராண்டில் 2 குடும்பத்திலேருந்து அண்ணன் பையன் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான், இனிமேல் எனக்கு நீங்கள் உதவி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இதை தான் நாங்கள் விரும்புகிறோம், இதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது வந்து நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் நடக்கணும். நம்ம எல்லாரும் இதில் இன்வால்வ் ஆகி நம்ம சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். இதில் கஷ்டப்படுறவங்களை கண்டுபிடிச்சி அப்லிஃப்ட் பண்ணிட்டோம்னா கஷ்டப்படுறவங்களே இல்லை அப்படிங்கிற நிலை உருவாகும். நீங்கள் பஞ்சாப் ஸ்டேட்டில் போனீங்கன்னா பிச்சை எடுக்கிறவனே இருக்க மாட்டான். எந்த சர்தாராவது பிச்சை எடுத்து பார்த்துருக்கீங்கன்னா கிடையாது. அதேமாரி நகரத்தார் யாரும் பசி இருக்குன்னு சொல்கிறது இல்லைங்க, பட்டியாக இருக்காங்க. கஷ்டம்னு வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே உதவி பண்ணால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து யாருன்னு சொல்லாமலே உதவிகளை கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதில் பிடிவாதம், வைராக்கியம் இதெல்லாம் இருக்குது. அது நல்லதா கெட்டதா சரியா தவறாலாம் அந்தந்த இண்டிவிஜுவலை பொறுத்தது. சில இடங்களில் முதிர் கன்னிகள் அப்படியே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஊரில் அப்படி ஏதாவது இன்னும் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அன்னை சாப்பாட்டுக்கே சிரமப்படுறாங்க, ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அதேமாரி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, தர்மம் பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்குது, சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ட்ரஸ்ட் இருக்குது, ட்ரஸ்ட் மூலமாக சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ட்ரஸ்ட்டையே ஒரு டோனராக நீங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யாருக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு வரும், நீங்களே பார்க்கலாம். உங்கள் ரெக்குயர்மெண்ட்டில் இருக்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் பண்ணிட்டோங்கிறதுக்காக செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுடைய விருப்பப்படி தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யலாம். மிச்சத்தை அடுத்தவங்க பண்ணுவாங்க. அதனால் இது எல்லாமே யார் எப்படி உதவ முடியுங்கிற நோக்கம் தானே தவிர கட்டாயம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் இந்த பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அண்ணன் சொன்னதுனால நகரத்தார் நலனை பற்றி முழுமையாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதாகிடுச்சு. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஆப் வந்துடுச்சு, நகரத்தார் நலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் பார்க்கலாம், ஆப்லேயும் பார்க்கலாம். ஆப் இப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் வர்றதுக்கு 2-3 வாரம் ஆகும். வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் எல்லாருக்கும் ப்ரொபகண்டா பண்ண சொல்கிறேன், உங்கள் ஊர் குரூப்பில் போட சொல்கிறேன்.
அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் நிறைய போயிட்டு இருந்த டைவர்ஸ் முழுமையாக குறைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல செய்தி. இது ஏன் அப்படின்னா இப்போ எல்லா ஊர்லேயும் ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. எப்படியாவது பிள்ளைங்களை சேர்த்து வைக்கணும், கல்யாணங்களை சேர்த்து சரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு இப்பப்போ ஓரளவு எல்லாம் ஒரு எல்லா பக்கமும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கவுன்சிலிங்கினால ரிசல்ட் வருது. அது மாதிரி நீங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமோ அந்த பொம்பளை புள்ள மாமியார் வீட்டில் எப்படி அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். சில பிரச்சனைகள் அதில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி போய் அங்கே இருக்க முடியாது. அங்கே போனால் அங்கே அனுசரித்து போகணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். எப்படி எதவாக இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதை கொடுக்காதனால எல்லாம் ஒரு பிள்ளையாக போனதுனால ரொம்ப சுதந்திரமாக வளர்த்துட்டோம், கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டோம். அதனால் பிடிவாதமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது, டெய்லி அம்மாட்ட பேசி இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன் போனேன் வந்தேன்னு பேசுகிறாங்க. அதில் ஒரு குழப்பம் வருது. அப்போ பெற்றோர்கள் அதை கொஞ்சம் குறைக்க சொல்லணும். நீ உங்கள் வீடு அதாம்மா, நீ அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். அதுக்கு நம்ம ஊரில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்க ஒன்று சேர்ந்து எப்படி அட்வைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுங்கள். அதை வெளியில் பேசாதீங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்திலையோ பாதிக்கப்பட்டவங்களுக்கோ அது காதுக்கு போணுச்சுன்னா வருத்தப்படுறாங்க, நம்ம வீட்டு தாக்கில் பேசுகிறாங்களேன்னு சங்கடப்படுறாங்க. அது இல்லாமல் சம்மந்தப்பட்ட தனிநபரை அழைத்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணோம்னா பரவாயில்ல. அது அட்வைஸாக யாரும் இப்போ ஏற்றுக்கிறதா இல்லை. அது எப்படி சொன்னாலும் ஏற்றுக்குவாங்களோ அப்படி சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு சாமி கும்பிடுற போது கூப்பிடுங்க, செவ்வாய்க்கிழமை கும்பிடுறீங்களா கூப்பிடுங்க, கோயிலுக்கு போகிறீங்களா கூப்பிடுங்க. ஏதோ ஒரு பக்கம் கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைய எஜுகேட் பண்ணுங்கள், வெளியில் தெரியாமல் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னமும் நம்ம சிறப்பாக இருப்போம். ஆட்சிகள் நினச்சா மட்டும்தான் சமூகம் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் செட்டியார்லாம் கொண்டு வைக்க போனாங்க. ஆட்சிகள் தான் எங்கள் சமூகத்தை இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. இவ்வளோ பாத்திர பண்டம் கொடுத்து டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணாங்களே, நாளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா விற்று சாப்பிட்றதுக்காக வேணுமேனு தான் கொடுத்தாங்க. நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்கன்னு கொடுக்கல. அதில் ஏதாவது அப்படி இருக்கா பாத்திரம்? இத்தனை அடுக்கு எதுக்கு வச்சாங்க? கொண்டு வைக்க போகிறான். அப்போல்லாம் வியாதி நிறைய, ஆயுள் கம்மி, போகிறவங்க எப்போ வராங்கன்னு தெரியாது, போகிற இடத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படிலாம் இருந்தது. அன்றைக்கி நம்ம கூட பண்டாரத்தை கூப்பிட்டு வேலை கூட்டிகிட்டு தான் போனோம். வேலை வச்சு தான் பூஜை பண்ணோம். ஏன்னா முருகன் அப்போ பேச்சுலர், அதனால தான் வேலை கொண்டு போகிறோம். எதுக்கு பழனி ஆண்டவனை மட்டும் கும்பிட்றோம்? அவர் தான் தனியாக இருக்கார். போகிற இடத்துலையும் நாங்கள் கரெக்டாக இருக்கணும், தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கணும், வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு டெய்லி முருகனை கும்பிட்டுட்டு இருந்தோம். அந்த முருகனுக்கு காவடி இருக்கிறோம், அன்னச்சத்திரம் அங்கே வச்சுருக்கிறோம். அந்த முருகனுக்கு ஆதி வேல் அங்கே இருக்குது. பழனி மலை மேலே என்ன இருக்குதோ அது பழனி அடிவாரத்தில் நம்மளுடைய அன்னச்சத்திரத்தில் இருக்குது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கட்டடம் அது. 400 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது. நம்ம உப்பு விற்று பழனிக்கு காவடி எடுத்து தான் இவ்வளோ சீரோடும் சிறப்போடும் வந்தோம். முருகனை கூட்டாளியாக சேர்த்து தான் இவ்வளோ தூரம் வளர்ந்தோம். அந்த பண்பாடை மறந்துக்கிட்டே போகிறோம். அதை மறக்கக்கூடாதுன்னு இப்போ நிறைய முயற்சிகள் நடக்குது. அதனுடைய பலன்தான் நம்ம இன்னும் நல்லா வந்துகிட்டு இருக்கோன்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். நீங்களும் நம்பணும்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஆதி வேலுக்கும் அன்னதான மடத்தில் இருக்க முருகனுக்கும் நித்தியப்படி பூஜை நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம காவடி போகிற போது மட்டும் தேசிகர் பூஜை பண்ணுறாங்க. இந்த தேசிகர்கள் தான் முதல்ல பழனி மலையிலையும் பூஜை பண்ணவங்க. பிராமின் வந்ததுக்கப்புறம் தேசிகரை கீழே இறக்கிட்டாங்க, பிராமின் மேலே போயிட்டாங்க. இன்றைக்கி தேசிகருக்கு வருமானம் இல்லாமல் போச்சு. தேசிகருங்கிறவங்க பண்டாரம் தான், அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, சிரமப்படுறாங்க. அதனால் அவங்களால பூஜைகள்லாம் பண்ண முடியல. இப்போ நாமெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் அந்த பூஜை தொடர்ந்து நடக்கும்னு நம்புகிறோம். அந்த பூஜை சிறப்பாக நடந்தாலே நாம் இன்னும் நல்லா வந்துடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது மாதிரி சில குடும்பங்கள் கஷ்டப்படுது. எந்த குடும்பம் தர்மம் பண்ணி கஷ்டப்படுறாங்களோ கண்டுபிடிச்சிங்கன்னா தண்ணி பந்தக்கார வீடுன்னு பேர், சத்திரத்தார் வீடுன்னு பேர்.
அந்த சத்திரம் இப்போ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. தண்ணீர் பந்தல் எங்கே வச்சுருந்தாங்கன்னு கண்டுபிடிங்க. இன்றைக்கி தண்ணீர் பந்தல் வைக்க வேண்டாம், ஒரு பானை வச்சு தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளர் வைங்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன தர்மத்தை பண்ணுங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போயிடும். நான் பெரிய குடும்பங்கள்லாம் பார்க்குறேன், சின்ன சின்ன கஷ்டப்படுறாங்க, வெளியில் சொல்ல முடியல. என்னன்னாக்கா அவங்க பண்ணிட்டு வந்த தர்மத்தை விட்டுட்டாங்க. தர்மம் தாங்க தலை காக்கும். அந்த தர்மத்தை விட்ட குடும்பம் கஷ்டப்படுதுங்க. அது யாருக்கும் தெரியல. இப்போ சோசோமி ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம யார் யார் என்னென்ன தர்மம் பண்ணோம், எத்தனை கோயிலுக்கு பூஜை பண்ணோம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமது செட்டிநாளில் எழுதிட்டு வராங்க. உங்கள் ஊரில் செல்லப்பண்ண இருக்காங்க, அவங்கெல்லாம் தலைவர் இதில் இருக்காங்க, கௌரவ ஆசிரியராக இருக்காங்க நமது செட்டிநாளில். அவங்களோடலாம் கலந்துக்குங்க. யார் யார் தர்மம் பண்ணது எங்கெங்கே விட்டு போயிருக்குது, நம்ம குடும்பத்தில் முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நடுவில் எப்படி விட்டு போச்சு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நம்ம சர்க்கிள் ஆகிட்டோம். நேஷ்னலைஸ் பண்ணாங்க வட்டி கடையெல்லாம், பேங்க்கெல்லாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஸ்னஸ் போய் வேலைக்கு வந்துட்டோம். அதனால் சம்பளம் வாங்கி தர்மம் பண்ண முடியாமல் விட்டுட்டோம். இப்போ எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மீண்டும் நம்ம அந்த தர்மத்தை செய்ய ஆரம்பித்தோம்னா நல்லா வந்துடுவோம். இந்த சபைக்கு பேர் தர்ம பரிபாலன சபைன்னு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, சிந்தனையோடு வச்சுருக்கிறீங்க. மற்ற இடத்துல நகரத்தார் சங்கம் தான் வைப்பாங்க, நீங்கள் தர்ம பரிபாலன சபைன்னு வச்சுருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தர்மம் தொடரட்டும், இந்த சமூகம் நல்லா வரட்டும், எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் ஒத்துழைப்போடு இருந்தால், கூட்டு முயற்சி செய்தால் நாம் மீண்டும் உயர்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.